பார்க்கிற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவச்சையும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். பொதுத் தேர்வும் மாணவர்களும் இதுக்கு முன்னாடி நாம 3 காணொலிகள் பதிவு பண்ணியிருந்தோம். யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்கை கொடுக்குறேன். ஏன்னா பொதுத் தேர்வுக்கு எப்படி தயாராகணும், பொதுத் தேர்வு அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றணும், பொதுத் தேர்வுக்கு முன்னாடி என்னென்ன செயல்பாடுகளை நம்ம செஞ்சு வச்சிருக்கணும், இதெல்லாம் தான் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணோம். நிச்சயமா மாணவர்களுக்கு, அதாவது பொதுத் தேர்வு எழுதுற மாணவ மாணவிகளுக்கு இது தேவையான ஒன்று. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவுக்காங்க. இதெல்லாம் சொன்னது பிறகும் நிறைய பேருக்கு இந்த பயமும் படபடப்பும் இருக்கு. எக்ஸாம்னாலே எனக்கு பயங்க, அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது, பாடத்தை எடுத்து படிக்கணும்னா தோணவே மாட்டேங்குதுன்னு அவங்களுக்காக தான் இந்த சிறப்பு காணொலியே. இதுதான் இந்த பிளேலிஸ்ட்ல வர இறுதி காணொலி. உலகத்திலேயே நம்மளுக்கான பெஸ்ட் மோட்டிவேட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான். நம்மளை விட நம்மளை யாராலையுமே சிறப்பா மோட்டிவேட் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட மோட்டிவேட்டரா நம்மளை எப்படி மாத்திக்கலாம், அதுக்கான 3 மந்திரங்கள் தான். எப்பெல்லாம் உங்களுக்கு பயமும் படபடப்பும் வருதோ இந்த 3 மந்திரங்களை சொல்லுங்க. அப்ப நீங்களே உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேட்டரா மாறிடுவீங்க. அப்போ உங்களுடைய படபடப்பும் பயமும் குறைஞ்சிரும். அதாவது எப்பெல்லாம் உங்களுக்கு பயம் வருதோ அந்த பயத்தை போக்குற மிகப்பெரிய கர்த்தாவா நீங்களே மாறிடுவீங்க. அதைத்தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது தேர்வு பயத்தை போக்கும் 3 முக்கிய மந்திரங்கள். தேர்வு பயத்தை போக்கும் 3 முக்கிய மந்திரங்கள்ல வர முதல் மந்திரம். இதை நீங்க திரும்பி திரும்பி மனசுக்குள்ள எப்பப்பெல்லாம் பயம் வருதோ சொல்லிக்கணும். அப்படிப்பட்ட முதல் மந்திரம் என்ன தெரியுமா? என்னுடைய தயாரிப்புக்கான, என்னுடைய உழைப்பிற்கான, என்னுடைய முயற்சிக்கான, என்னுடைய திட்டமிடலுக்கான உண்மையான வெற்றி என்னை வந்தே தீரும். உண்மையான உழைப்பை போட்ட யாருமே இந்த உலகத்துல தோத்ததே கிடையாது, தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அப்படின்னும் பொழுது இவ்வளவு உண்மையான விஷயங்களை நான் கொடுத்திருக்கேன், நான் திட்டமிட்டு இருக்கேன், பாடங்களை நேர்மையா நான் தயார் பண்ணியிருக்கேன். எனக்கு வெற்றி வரலன்னா வேற யாருக்கு வெற்றி வரும்? இதுதான் நாம பயப்படும் பொழுது நம்ம மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய முதல் மந்திரம். தேர்வு பயத்தை போக்கும் 3 மந்திரங்கள்ல வர 2வது மந்திரம். அதாவது நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட தேர்வுகளை சந்திக்க போறோம். அதுக்கு ஒரு முன்மாதிரி தான் இந்த தேர்வு எல்லாமே. அதுல ஒரு தேர்வு தான் இதெல்லாமே. சரி, தேர்வுல வெற்றியோ தோல்வியோ என் குடும்பம் எனக்கு பின்னாடி நிற்கும், என்னுடைய நட்பு என்னோட நிற்கும், இந்த சமூகம் என்னோட நிற்கும், என்னுடைய ஆசிரியர்கள் என் கூட இருப்பாங்க, இத்தனை பேர் என் கூட இருக்கும் பொழுது இந்த தேர்வு சந்திக்கிறதுல எனக்கு என்ன பயம்? இதுதான் முக்கியமான 2வது மந்திரம். தேர்வு பயத்தை போக்கும் 3 மந்திரங்கள்ல வர 3வது மந்திரம். இந்த எக்ஸாம் இருக்குல்ல, தேர்வு, இது என்ன இயற்கை நமக்கு படைச்சு கொடுத்ததா, கடவுள் நமக்காக உருவாக்கி கொடுத்ததா, இல்ல நம்மளை மீறிய ஒரு சக்தி நமக்கு உருவாக்கி கொடுத்தா? இல்லங்க, மனிதர்களை பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தேர்வு. மனிதர்கள் படைத்தது தான் இந்த தேர்வு, மனிதர்கள் உருவாக்குனது. இத பல மனிதர்கள் கடந்து போயிருக்காங்க, இத பல மனிதர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, சாதனை பண்ணியிருக்காங்க. பல மனிதர்கள் இதுல தோல்வி அடைஞ்சு மறுபடியும் எழுந்து வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால இது மனிதர்களால முடிகிற ஒரு விஷயம் தானே. மனிதர்கள் உருவாக்கி மனிதர்கள் கடந்து போன தேர்வை நான் ஏன் கடந்து போக முடியாது வெற்றிகரமா? இத நம்மளுடைய மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா இந்த 3 மந்திரங்கள் உங்களுடைய தேர்வு பயத்தை போக்கும். தேர்வு எழுதுற மாணவ மாணவிகள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, எந்த நகரத்துல இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே இந்த தேர்வு நிச்சயமா வெற்றிகரமான தேர்வா அமையட்டும். உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களோட நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.